ஹாய் மக்களே, வெல்கம் டு இமான்சியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தைவானோட கரன்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது தைவானில் பார்த்தோம் அப்படின்னா 100 NTD, 500 NTD, 1000 NTD அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NTDனா அப்படின்னா என்னன்னா நியூ தைவான் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா நோட்டு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா காயின்ஸும் வச்சுருக்காங்க. இந்த காயின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 10 NTD இருக்குது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 50 NTD இருக்குது. அப்புறம் ஒரு தைவான் டாலர் இருக்குது. இந்த ஒரு தைவான் டாலர் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பில் எவ்வளோ அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ ஈஸியாக உங்களை சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் தைவானோட ஒரு NTD அப்படின்னு சொல்லுவாங்க. NTD அப்படின்னா நியூ தைவான் டாலர். இதை ஷார்ட்டாக ஒரு NTD அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு NTDயோட இந்தியன் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா ₹2.85. ஒரு NTD இந்தியாவோட காசுக்கு நம்ம ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா ₹2.85 வருது. இங்கே காயினில் பாருங்கள், நீங்கள் ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை கூட நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாமே சைனீஸில் தான் இருக்கும். இங்கே ஒன்றுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது ஒரு NTD. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா 5 NTD காயினு. இது 5 NTD. இதுலேயும் பாருங்கள் சைனீஸில் தான் இருக்கும். இந்த 5 வச்சு தான் நம்ம 5 NTD அப்படின்னு நம்ம இது பண்ணிக்க முடியும். இதுலேயும் பாருங்கள் ஃபுல்லாகவே சைனீஸில் எழுதியிருக்காங்க. இப்போ அந்த 5 NTDயை நம்ம இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ₹14.27 வரும். இது 5 NTD ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 10 NTD. இந்த 10 NTDலையும் பாருங்கள் ஃபுல்லாகவே சைனீஸில் தான் இருக்கும். சுற்றிலும் பூ போட்டு நம்ம ஊர் காயின் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்குது. இங்கே பாருங்கள். ஆனால் இந்த காயினில் இருக்கவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் யாராவது தைவானில் இருந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, இல்லைனா உங்களுக்கு இந்த காயின் மேலே யாருக்கும் இந்த மாதிரி தெரியும், காயினை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த படத்தில் இருக்க உங்கள் யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த காயினில் பார்த்தோம் அப்படின்னா தைவானீஸ்க்குனே ஒரு சைனீஸ் கேலண்டர் தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காயின் வெளியிட்ட ஆண்டு இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா 101, அதாவது சைனீஸ் நியூ இயரில் 101வது வருஷம் இது இந்த காயினை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 50 NTD. இப்போ இந்த 50 NTD எவ்வளோனா இந்தியன் ருப்பி கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா ₹142.66. ஒரு 50 NTDயை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10 NTD நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா ₹28.53 வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4 வகையான காயின் வச்சுருக்காங்க. ஒரு NTD காயின், 5 NTD காயின், 10 NTD காயின், அப்புறம் 50 NTD காயின். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 NTD டாலர். இதுதான் $100. இந்த டாலர் நீங்கள் இந்தியன் ருப்பி கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 285.32. அதாவது இன்றைக்கி ரேட்டுக்கு இது ரேட் ஒரு நாளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி ரேட்டுக்கு இந்த ஒரு $100 எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 285.32 NTD வரும். இப்போ இந்த $100 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா $500. இதுதான் 500 NTD. இதில் பார்த்தோம் அப்படின்னா பேஸ்பால் பிளேயர்ஸ் இதில் இந்த நோட்டில் இடம் பிடிச்சிருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா மான் இருக்குது. இதில் பார்த்தா குட்டி குட்டியாக 500 வச்சுருக்காங்க. இது நம்ம ரூபா நோட்டில் இருக்க மாதிரியே இதுவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது 500க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா $1000 NTD. இது $1000 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த $1000 இந்த ஒரே ஒரு நோட்டு இது இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2853.23 இந்தியன் ருப்பி இதில் வரும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் குழந்தைகள் பூமி உலக உருண்டையை பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தையுமே இடம் பிடிச்சிருக்காது. இந்த இதில் வர நம்பரில் வர இங்கிலீஷை தவிர இந்த ரூபா நோட்டில் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாகவே சைனீஸ் தான் இருக்கும். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா மயில் இருக்குது ஒரு மலைக்கு அடியில். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போது நம்ம இந்தியன் ருப்பிலாம்
காயின் வெளிவிட்ட ஆண்டு வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க இந்த காயின் வெளிவிட்ட ஆண்டு வந்து 112 அப்படின்னு போட்டிருப்பாங்க. சைனீஸ் வந்து இவங்க வந்து இது வந்து சைனீஸ் நியூ இயர் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படின்னா பார்த்துட்டா வந்துட்டு இவங்க வந்து நம்ம வந்து இப்போது 2025 இருக்கோம். இப்போ 2025 சைனீஸ் நியூ இயர் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 114 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 112 அப்படின்னா வந்து இது 2023 ரிலீஸ் பண்ண காயினு. இவங்க வந்து 2023 அப்படின்னு போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து இவங்க வந்து 112 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன் இவங்க 112 போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து தெளிவாக நான் உங்களுக்கு இதுக்கான பதிலை சொல்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ ஈஸியாக அவங்கள வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.